ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் மரவள்ளிக்கிழங்கு களி மாதிரி செய்கிறதும் அண்ட் சிக்கன் கிரேவிங்க. மரவள்ளிக்கிழங்கு களி பண்ணுறதுக்காக முதல்ல நம்ம மரவள்ளிக்கிழங்கு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு முதல்ல இந்த தோல்லாம் நல்லா சீவிட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கணுங்க. தண்ணியில் நம்ம எவ்வளோ வாஷ் பண்ணாலும் இதில் ஸ்டார்ச் இருக்குங்க. அதனால தான் ஒரு 2-3 தண்ணி திருப்பி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எப்படி வசதியோ அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணியும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹாஃபாக பீஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணதுக்கப்புறமும் திருப்பி நம்ம தண்ணியில் ஒரு 1 or 2 டைம்ஸ் திருப்பி வாஷ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், அந்த தண்ணி எவ்வளோ கலங்கலாக இருக்கும். ஸ்டார்ச் பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ அதை வாஷ் பண்ண அது நல்லா க்ளீன் ஆகும். இப்போ நம்ம இதை மரவள்ளிக்கிழங்கு வேக வைக்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல குக்கரில் மரவள்ளிக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாங்க. ஒரு 3-4 விசிலே நல்லா வெந்துருங்க. சைட்லேயே நம்ம சிக்கன் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. சிக்கன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் பண்ணுறதுக்காக கடாய் ஹீட் பண்ணிக்கலாங்க. அதில் கொஞ்சம் கடுகு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தென் டர்மரிக், நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு இடித்து வச்சதை சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு 4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு டார்க் கலர் ஃபார்ம் ஆகுங்க. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி மசாலாவை சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணிலாம் ஊற்ற வேண்டாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மரவள்ளிக்கிழங்கு வெந்துருச்சுங்க. அதில் இருக்கிற தண்ணியை நம்ம வடிகட்டிடலாம். மரவள்ளிக்கிழங்குக்கு போடுறதுக்கான மசாலா கொஞ்சம் ஜீரகம், கறிவேப்பிலை, பூண்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாங்க. இடிச்செடுத்து மரவள்ளிக்கிழங்குல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. அதில் நம்ம முன்னாடி வேக வச்சோம்னா அந்த ஆனியனை சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏன் இந்த மாதிரி ஆனியன் குக் பண்ணி சேர்க்குறோன்னா, நல்லா வெந்த ஆனியன் சேர்க்கும்போது அந்த கிரேவி நல்லா திக்னஸ் கொடுக்குங்க. அதுக்காக தான். நம்மளோட சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. A few moments later.